வேற கொஞ்சம் முன்னாடி தள்ளி விடு. பாருங்க, இன்றைக்கி தோட்டத்தில் நான் வந்து மண்பானையில் பிரியாணி வைக்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி. செஃப் பாருங்க, இவங்க தான் செஃப்பு. ஷை வேற ஒன்றும் இல்லை. இப்போ பானையில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. அது அப்படியே கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விறகும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பட்டை, கிராம்பு, இலை எல்லாமே இப்போ ஆட் பண்ணிடலாம். அந்த மரத்தை கட்ட பயங்கர காற்று, செம்ம காற்று. அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஸ்வேதா, ஒரு ஹாய் சொல்லு. ஹலோ அம்மா. ஹாய். ஹாய் ஹாய். அது ஓலை போடாது. வேணாமா? நல்லா காஞ்சி கிடைக்க பரவாயில்ல. இப்போ நல்லா 10. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாரும் அடுப்பு பற்ற வச்சு மண் சட்டி சமையல் பண்ணி பாருங்க. அதில் இந்த பிரியாணி, குழம்பு இந்த மாதிரி இதுகள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் அது நல்லா இருக்கும், உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாதவங்க ஊருக்கு ஏதாவது கிராமத்துக்கு பக்கம் போனீங்கன்னாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி. மல்லியும் புதினாவும் இப்போ ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுடலாம். வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுடலாம். இதுக்கு கூட மல்லித்தூளும் மிளகாத்தூளும் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பிரியாணி மசாலையும் சேர்த்துக்கலாம். நாங்கள் அதெல்லாம் சேர்த்தலை. நாங்கள் வீட்டில் இருக்க நேச்சுரலாக இருக்கிற பொடி மட்டும்தான் சேர்த்து பண்ணிக்கிறோம். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெஜிடபிள் பீன்ஸ் அண்ட் கேரட் எடுத்துருக்கோம். இன்றைக்கி அதை போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் சோயா ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, போட மறந்துட்டோம். அப்பா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், இந்த கிளாஸில் தான் வந்து 2 கப்பு அரிசி அளந்தோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி. இப்போது 6 கிளாஸ் போட போகிறோம். நாங்கள் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். வாங்க தண்ணி ஊற்றிக்கலாம். இது தண்ணி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். நம்ம கொதித்ததுக்கப்புறம் மித்ததெல்லாம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி தான் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பிரியாணி அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. அடுத்து ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, வேகட்டும். பாருங்கள், விறகெல்லாம் பின்னாடி எடுத்தாச்சு, தீயெல்லாம் அடைச்சாச்சு, பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வெஜிடபிள் பிரியாணியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.